Hello viewers, welcome to Super Brain. Fifth sum பார்க்கலாம். In a circle, AB and CD are two parallel chords அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ABயும் CDயும் ரெண்டு parallel chords அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, நான் ரெண்டு chords வந்து draw பண்ணிக்கிறேன். இங்க ஒரு chord draw பண்றேன். இந்த இடத்துல ஒரு chord draw பண்றேன். இது ரெண்டு எப்படி இருக்கும்னா parallel-ஆ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து A, இது Bன்னு எடுத்துக்கிறேன். இது C, இது Dன்னு நேம் கொடுத்துக்கிறேன். ABன்னு ஒரு கார்டு, CDன்னு ஒரு கார்டு இருக்கு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா with center O, so center வந்து O போட்டுக்கிறேன் and radius 10 cm அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேடியஸ் வந்து 10 சென்டிமீட்டரா. சென்டர்ல இருந்து சர்க்கம்ஃபரன்ஸ்ல எங்க டச் பண்ணாலும் அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ரேடியஸ் சொல்லுவோமா. ஸோ நான் இதையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்னவா இருக்கும், ரேடியஸாக இருக்கும். சென்டர்லேருந்து சர்க்கம்ஃபரன்ஸை டச் பண்ணுறதுனால இது ரேடியஸாக இருக்கும். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர். ஸோ பாருங்கள், ரேடியஸ் 10 சென்டிமீட்டர். ஸோ இதுவும் நமக்கு ரேடியஸ் தான், சென்டர்லேருந்து சர்க்கம்ஃபரன்ஸை டச் பண்ணுறதுனால. அதே மாதிரி இதுவும் நமக்கு ரேடியஸாக தான் இருக்கும். ஸோ இதுவும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம், இதுவும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே நமக்கு எவ்வளோ இருக்கும்னா 10 சென்டிமீட்டர், இதுவும் 10 சென்டிமீட்டராக இருக்கும். சரி, இப்போ பாருங்க, AB ஈக்குவல் டு 16 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கார்டோடைய லென்த் வந்து 16 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிடியோடைய லென்த் வந்து 12 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிட்டர்மைன் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டூ கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு கார்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, இந்த சென்டர்ல இருந்து இந்த பக்கம் ஒரு லைனும் இந்த பக்கம் ஒரு லைனும் போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருமா. அப்போ என்ன ஆகும், நமக்கு இந்த பாயிண்ட்டை வந்து நான் ஈன்னு எடுத்துக்கிறேன், இந்த பாயிண்ட்டை வந்து நான் எஃப்னு எடுத்துக்கிறேன். அப்போ இஎஃப்ஓடைய லென்த்து கண்டுபிடிச்சிட்டா நமக்கு இதோடைய டிஸ்டன்ஸ், ரெண்டு கார்டோடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். சரி, இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா சென்டர்லேருந்து இந்த கார்டுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் வரையும் போது என்ன ஆகும், இந்த கார்டை அது ஈக்குவல் ஆஃபாக பிரிக்கும். அதே மாதிரி இந்த சென்டர்ல இருந்து இந்த கார்டுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் வரையும் போது என்ன ஆகும், இந்த கார்டை அது ஈக்குவல் ஆஃபா பிரிக்கும். ஸோ இங்க 16 டோட்டலா 16னா இது எவ்வளவா இருக்கும், இது 8ஆ இருக்கும், இது 8ஆ இருக்கும். அதே மாதிரி இது 12னா இது 6, இது 6ஆ ஈக்குவல் ஆஃபா பிரிச்சிடும். எங்க சென்டர்ல இருந்து இங்க வரைகிற இந்த பெர்பெண்டிகுலர் லைன் வந்து இந்த கார்டை வந்து ஈக்குவல் ஆஃபா பிரிக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும். சரி, இப்போ இது பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கும், ஏன்னா இது வந்து பெர்பெண்டிகுலர் லைன். அதே மாதிரி இங்கேயும் இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கும். இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, இந்த டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இஎஃப் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு எவ்வளோன்னு தெரியும், நம்ம 8ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 16ல் பாதி 8ன்னு போட்டோம். இங்கேருந்து இது வரைக்கும் 8ன்னு தெரியும். இங்கே பாருங்க, ஹைப்போடெனியூஸும் நமக்கு 10ன்னு தெரியும். இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோன்னு தெரியாது. ஸோ பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி ரெண்டு சைடு தெரியும்னா மூணாவது சைடு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ இங்கேருந்து இந்த OF எவ்வளோன்றதை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி இப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து 6ன்னு தெரியும், இது வந்து 10ன்னு தெரியும். இப்போ இது வந்து பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு EF கிடைச்சிடும். அதாவது ரெண்டு கார்டோடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்றது கிடைச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். அதுக்கு இன் ட்ரையாங்கிள் OAF போட்டுக்கலாம். இங்கே F இருக்கு, இங்கே வந்து E. ஸோ இன் ட்ரையாங்கிள் OAFல பார்த்தீங்கன்னா பித்தாகரஸ் தியரம் எடுத்துக்கலாம். இதில் ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் நம்ம வந்து ஹைபாட்டனியூஸ்னு சொல்லுவோம். OA இருக்கு, அப்போ OA ஸ்கொயர் ஈக்குவல் டு அதை டூ சைட்ஸையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவல். இங்கே E இருக்கு, இங்கே F இருக்கு. ஸோ AF ஸ்கொயர் ப்ளஸ் FO ஸ்கொயர், AF ஸ்கொயர் ப்ளஸ் FO ஸ்கொயர். OA பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் 10ன்னு சொல்லிட்டு 10 ஸ்கொயர் போட்டுக்கலாம். AF பார்த்தீங்கன்னா 8 இருக்கா, 8 ஸ்கொயர் போட்டுக்கலாம். FO தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ FO ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். நமக்கு FO வேணும் இல்லையா, இந்த 8 ஸ்கொயரை நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். 10 ஸ்கொயர்னா எவ்வளோன்னு தெரியும் இல்லையா, 100 மைனஸ் 8 ஸ்கொயர்னா எவ்வளோ வரும் உங்களுக்கு, 64 வரும். ஸோ 100லேருந்து 64 மைனஸ் பண்ணால் நமக்கு 36 கிடைக்கும். இப்போ பாருங்கள், 100லேருந்து 64 மைனஸ் பண்ணுறேன். 0லலாம் நம்ம பாரோ பண்ண முடியாது இல்லையா. ஸோ 0ல் 4 போகாது. ஸோ பாரோ பண்ணும்போது இங்கே 0 ஆகிடும், இங்கே 10, இங்கே 9 ஆகும், இங்கே 10 ஆகும். ஸோ 10ல் 4 போச்சுன்னா 6, 9ல் 6 போனால் 36 வரும். ஈக்குவல் டு FO ஸ்கொயர். நமக்கு என்ன வேணும், FO தான் வேணும். ஸோ இந்த ஸ்கொயர் இந்த சைடு வரும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36னா 6ன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ
எஃப்ஓ பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குது 6 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்குது. ஸோ இங்கே எஃப்ஓ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், இது 6 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த இஓ கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்க, ட்ரையாங்கிள் ஓசிஇ எடுத்துக்கலாம். இதில் ஹைபோடெனியூஸ் பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது எது? ஓசி ஸ்கொயர் ஈக்குவல் டு சிஇ ஸ்கொயர் ப்ளஸ் இஓ ஸ்கொயர். ஓசி ஸ்கொயர் ஈக்குவல் டு சிஇ ஸ்கொயர் ப்ளஸ் இஓ ஸ்கொயர். இப்போ ஓசி பாருங்க 10 இருக்கா, அப்போ 10 ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். 10 ஸ்கொயர் ஈக்குவல் டு சிஇ ஸ்கொயர் பார்க்கலாம். சிஇ பார்த்தீங்கன்னா இந்த 12 தான் நம்ம பாதி பாதியாக பிரித்து வச்சிருக்கோம் 6ன்னு சொல்லிட்டு. அப்போ சிஇ பார்த்தீங்கன்னா 6. அப்போ இங்கே 6 ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். இஓ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், அதனால இது அப்படியே இருக்கும். அப்போ இஓ ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 6 ஸ்கொயரை நான் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். 10 ஸ்கொயர்னா எவ்வளோ? 100. இந்த 6 ஸ்கொயர் இந்த சைடு வரும்போது மைனஸில் வரும். 6 ஸ்கொயர்னா எவ்வளோ? 36. ஸோ 100ல் 36 மைனஸ் பண்ணால் நமக்கு 64 கிடைக்கும். வேணா நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இங்கேருந்து பார் பண்ணும்போது 0 ஆகும், இது 9, இது 10. 10ல் 6 போச்சுன்னா 4 ஆகும், இங்கே 6 பார் 64 வந்துச்சா. அப்போ நமக்கு என்ன வேணும்? இஓ தான் வேணும். அப்போ இந்த ஸ்கொயர் இந்த சைடு வரும்போது ஸ்கொயர் ரூட்டாக வந்துடும். ஸோ இஓ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 என்ன ஆகும்? 8 சென்டிமீட்டர் அப்படின்னு நமக்கு கிடைச்சிடுச்சு. நம்ம இப்போ எஃப்ஓ கண்டுபிடிச்சிட்டோம் அண்ட் இஓ கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ நமக்கு டோட்டல் லென்த் வேணும்னா இஎஃப் ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். இஎஃப் ஈக்குவல் டு 6 + 8 சென்டிமீட்டர் போட்டுக்கலாமா? ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 14 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்குது. ஸோ லாஸ்ட்டாக எப்படி எழுதிக்கலாம்னா, therefore distance between the chords is 14 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதி இந்த சம் நம்ம முடிச்சுக்கலாம். அவ்வளோதான் இந்த சம். இதை டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.